நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோஹிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோஹிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது சிபிஐ மேல்முறையீடு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை வழக்கிலிருந்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்திருந்த நிலையில் தற்பொழுது சிபிஐ மேல்முறையீடு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதுமே அவர் கண்கலங்கி பேசின காட்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் நம்ம திரையில் பார்த்துட்ருக்கோம். இது இன்னைக்கு மதியத்துக்கு நடந்திருந்தது. இப்போ இந்த நிலையில் இது இன்னைக்கு நடந்திருந்தது. அடுத்தபடியாக இப்போ இந்த வழக்கு இதோடு நிற்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. சிபிஐ திரும்ப இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இப்போ சிபிஐ மேல்முறையீடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் இந்த வழக்கில்? விவரங்களை பதிவு செய்யுங்க வெங்கடேசன். வணக்கம். மதுபான கொள்கை ஊழல் புகார் தொடர்பாக சிபிஐ பதிவு செய்த வழக்கிலிருந்து முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட 23 பேரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று காலை விடுவித்தது. குறிப்பாக இந்த வழக்கில் தொடர்பாக குற்றப்பத்திரிகை மீதான கொள்தகவு முடிவு என்பது இன்று எடுக்கப்படுவதாக இருந்த நிலையில் இந்த குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்து அனைத்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களையும் இந்த வழக்கிலிருந்து விடுவித்தது. அந்த டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இந்த மதுபான கொள்கை முறைகேட்டு எவ்வித குற்றச்சதியும் இல்லை என்றும் எவ்வித ஆதாரங்களும் இன்றி இது போன்ற வழக்கில் சம்பந்தப்படுத்துவதை அனுமதித்தால் அரசமைப்பு மாண்புகளை மீறுவதாக மாறிவிடும் என்றும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை அரசு தரப்பு சாட்சியமாக ஏற்று அவரது அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் புலன் விசாரணை நடத்தியது முற்றிலும் தவறு என்றும் தெரிவித்திருந்தது. மேலும் இதுபோன்ற வழக்கை நடத்திய சிபிஐ விசாரணை அதிகாரி மீது கொலைசார் நடவடிக்கைக்கும் பரிந்துரைப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் இந்த உத்தரவை எதிர்த்து சிபிஐ சற்று முன்னர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதில் குறிப்பாக அனைத்து அம்சங்களையும் இந்த சிறப்பு நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என்றும் இந்த உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளது. இந்த மனு என்பது தற்போது உச்சநீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் அடுத்த வாரம் ஓலி விடுமுறை என்பதால் இந்த விடுமுறைக்கு பிறகே இந்த மனு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோஹிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோஹிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம்.